Hi chutties, welcome to our Kattal Kanidam channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 7th standard mathematics term 2 chapter 3 algebra lessonல exercise 3.1 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ உங்க bookல page number 51ல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Exercise 3.1 first sum fill in the blanks. ஓகேங்களா? சோ அதுல நிறைய subdivision கொடுத்திருக்காங்க. First one பார்க்கலாம். The exponential form 14 power 9 should be read as dash. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 14 power 9 உடைய எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் என்ன எப்படி வந்து நம்ம ரீட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸ்பொனென்ஷியல் மீன் என்ன அப்படின்னா பவர். ஓகேங்களா? 14 power 9 இதை வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணுவோம் அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. 14 power 9. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 14 power 9. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். தி எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் 14 power 9 should be read as. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்கோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் தி எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் பி கியூப் q ஸ்கொயர் இஸ் டேஷ். ஓகேங்களா? எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்னா ப்ரீஃபாக ரைட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஒரு சம் இருக்குது அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை இன்னும் ப்ரீஃபாக எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் மீன்ஸ் ப்ரீஃபாக எழுதுறது. இப்போ பி கியூப் q ஸ்கொயர் அப்படின்றத நம்ம எப்படி வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா p அப்படிங்கிறது எத்தனை டைம் இருக்குன்னா கியூப் மீன்ஸ் 3 டைம்ஸ் இருக்கிறதா மீனிங் இல்லையா? அப்போ பவருக்கு மேலே 3 இருந்தது அப்படின்னா அந்த p என்ன அல்ஃபபெட்ஸ் இருக்கோ அதை வந்து 3 டைம்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணணும். p கியூப்னு இருக்குது. அப்போ p வந்து 3 டைம்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணணும். p இன்ட்டு p இன்ட்டு p. இங்கே மிடில் வந்து எந்த அல்ஃபபெட்க்கு நடுவில் வந்து எந்த ஒரு சைனும் இல்லை, ப்ளஸ் மைனஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அங்கே என்ன சைன் இருக்கிறதா மீனிங் அப்படின்னா மல்டிபிள் சைன் இருக்கிறதா மீனிங். ஓகேங்களா? ஸோ பி கியூ ரெண்டுமே என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அப்போ மிடில் ஒரு மல்டிபிள். நெக்ஸ்ட் என்ன அல்ஃபபெட் இருக்குன்னா q ஸ்கொயர்னு இருக்குது. ஸ்கொயர் மீன் 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ q வந்து 2 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ஸ்மாலர் கிளாஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்போ p கியூப் q ஸ்கொயர்னுடைய எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் என்ன அப்படின்னா p இன்ட்டு இங்கே நான் வந்து ரைட் பண்ணுற பார்த்துக்கோங்க. p வந்து எத்தனை டைம் போடணும் அப்படின்னா 3 டைம்ஸ் ரைட் பண்ணணும். ஏன்னா p கியூப் இன்ட்டு q ஸ்கொயர். ஸோ அப்போ q வந்து 2 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணணும். இதுதான் இதனுடைய எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். Next third subdivision when base is 12 and exponent is 17 its exponential form is dash. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேஸ் வந்து 12ன்னு சொல்லியிருக்காங்க, அதனுடைய பவர் வந்து 17, அதான் எக்ஸ்பொனன்ட். ஓகேங்களா? 17 சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் நம்ம ரைட் பண்ணுவோம், அதாவது பவர் வச்சு நம்ம எப்படி வந்து ரைட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பேஸ்மெண்ட் வந்து 12னா கீழே வந்து 12, பேஸ்னால் கீழே இல்லையா? ஸோ 12 எக்ஸ்பொனன்ட் மீன் பவர். ஸோ பவரில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 17ன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதனுடைய எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் 12 power 17. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் தி வேல்யூ ஆஃப் 14 into 21 power 0 இஸ் டேஷ். இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எதனுடைய வேல்யூ அப்படின்னா 14 into 21 power 0. ஓகேங்களா? இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்போதுமே வந்து பவரில் 0 இருக்குது அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து 1 தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம எப்போதுமே மறக்கக்கூடாது. இந்த டேர்ம் ஃபுல்லும் நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா a power 0 எனிதிங் பவர் 0. அதாவது என்ன ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு மேலே பவரில் வந்து 0 இருக்குது அப்படின்னா அதுக்கு வேல்யூ வந்து 1. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 1. எனிதிங் பவர் 0 வந்து 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லணும். அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2 power 3 into 3 power ஸ்கொயர் திஸ் ஈக்குவல் டு 6 power 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேஸ்மெண்ட் ஒன்று ஈக்குவலாக இருக்கணும், இல்லை பவரில் உள்ள நம்பர் வந்து ஈக்குவலாக இருக்கும். ரெண்டுமே இல்லை, ஆனால் அது வந்து டேரெக்டாக மல்டிபிள் பண்ணி போட்டிருக்காங்க. இதை மாதிரி நம்ம வந்து பவரில் இருக்கும்போது டேரெக்டாக மல்டிபிள் பண்ணி போட முடியாது. ஒன்று பேஸ்மெண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கணும், ஒரே சேம் நம்பராக இருக்கணும், இல்லை மேலே வந்து பவரில் இருக்கக்கூடிய நம்பர் சேம் நம்பராக இருக்கணும். எதுவுமே இல்லை. அப்போ அது வந்து நம்ம தனித்தனியாக தான் நம்ம பவரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து மல்டிபிள் பண்ணி போடணும். இவங்க டேரெக்டாக போட்டிருக்காங்க. இதை மாதிரி போடுறது வந்து ராங். ஓகேங்களா? இது மாதிரி போட்டோன்னா நம்மளுக்கு வந்து 2 வந்து 3 டைம்ஸ் போட்டு
போட்டு இன்ட்டு 3 வந்து 2 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்து கிடைக்காது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஸோ ஃபால்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் சப்டிவிஷன் 2 power 9 into 3 power 3 ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ 2 power 9 into 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 into 3 ஹோல் பவர் 9 into 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மாதிரியே நம்மளால் ரைட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து பவரில் வந்து 2க்கு தனியாக பவர் 9 இருக்குது, 3க்கு வந்து ஸ்கொயர்னு இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஹோல் பவர் அப்படின்னு போட்டாச்சுன்னா 2க்கும் இந்த வந்து பவர் 2ன்னு இருக்குன்னு அர்த்தம். இங்கே வந்து 2 into 3 இன் ஹோல் பவர் 9 into 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி போட்டால் இந்த வந்து 9 வந்து ரெண்டுத்துக்கும் 2க்கும் இருக்கணும் 3க்கும் இருக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் நம்மளால் போட முடியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 3 power 4 into 3 power 7 this equal to 3 power 11ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கீழே வந்து ஏதோ ஒன்று வந்து சேமாக இருக்குது, பேஸோ இல்லை பவரோ ஏதோ சேமாக இருக்குது பாருங்கள். பேஸ் வந்து சேமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ பேஸ்மெண்ட் சேமாக இருந்துச்சு அப்படின்னா மேலே உள்ள நம்பர், அதாவது பவரில் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம ஆட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஏன்னு இந்த டேர்மை வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா a power 4 into a power 7 எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா a power 4 plus 7ன்னு நம்ம ரைட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ பேஸ்மெண்ட் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா மேலே பவரில் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பவரில் என்ன நம்பர் இருக்குது, 4 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 11 தானே கிடைக்கும். ஸோ காமனாக 3 power 11. ஓகேங்களா. 2 3க்கும் சேர்த்து ஒரு 3 தான். ஓகேங்களா. ஸோ பேஸில் நம்பர் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா மேலே பவரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 power 11 கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் சப்டிவிஷன் 2 power 0 this equal to 1000 power 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பவரில் 0 இருந்தாலே அது வந்து 1 இருக்கிறதா தான் அர்த்தம். இது வந்து இதுக்கு எப்படி ஈக்குவல் ஆகும்னு நீங்கள் பார்க்கலாம். இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 2 power 0னா என்ன மீனிங், எனிதிங் பவர் 0 நம்ம 1 தான் சொன்னோம் இல்லையா, அதனுடைய வேல்யூ வந்து 1. அப்போ 1000 power 0 இங்கேயும் பவரில் 0 தான் இருக்குது. அப்போ இதுக்கும் மீனிங் வந்து 1. அப்போ 1 ஈக்குவல் 1 தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சேமாக தான் இருக்குது ரெண்டுமே இல்லையா, ரெண்டு சைடும் ஈக்குவலாக தான் இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ இந்த ஆன்சர் வந்து ட்ரூ தான் இல்லையா, ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சப்டிவிஷன் 2 power 3 less than 3 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதாவது இதை விட இது எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்மால் நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துடலாம். 2 cube அப்படின்னா 2 எத்தனை டைம் போடணும் அப்படின்னா 3 டைம்ஸ் போடணும் இல்லையா. 2 வந்து 3 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன நம்பர் இருக்குன்னா 3 ஸ்கொயர்னா 3 வந்து 2 டைம்ஸ் போடணும். இதான் அதுக்கான மீனிங் இல்லையா. ஸோ 2 வந்து 3 டைம்ஸ் போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 2s 4 4 2s 8ன்னு கிடைக்குது. இங்கே என்ன கிடைக்குது, 3 வந்து 2 டைம்ஸ் போட்டோன்னா 3 3s 9ன்னு கிடைக்குது. இதை விட இது எப்படி இருக்குன்னா பெரிய நம்பராக தான் இருக்குது இல்லையா. இந்த சைடு தான் ஓப்பனிங் மவுத் இருக்குது, இங்கேயே அதான் போட்டிருக்காங்க இல்லையா. இந்த 8 அப்படிங்கிறது எதனுடைய ஆன்சர், 2 cube ஆன்சர், 9 அப்படின்றது 3 ஸ்கொயர்னுடைய ஆன்சர். ஸோ இதை கம்பேர் பண்ணும் போது 2 cube அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஸ்மாலாக தான் இருக்குது. ஸோ அதனால் லெஸ் தென் சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஓகே சுட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 சம் வரைக்கும் தான் நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோலாம் 3rd சம்லேருந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங் சுட்டீஸ்.